عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज अल्लाह ताला के फजल से जमात இன்று இறைவனின் அருளால் அஹ்மதியா ஜமாத் இங்கிலாந்தின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகிறது. வழக்கப்படி மாநாடு மாலை ஆரம்பமாகும். துவக்க நிகழ்ச்சி அப்போது இருக்கும். என்றாலும் உண்மையில் இந்த ஜும்மாவும் மாநாட்டின் ஒரு பகுதியாகும். இதுவே துவக்கமாக இருக்கின்றது. இந்த வகையில் நான் சில விஷயங்களை கூறுவேன். ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாநாட்டை ஏற்படுத்தியதன் முக்கிய நோக்கமாக இதை கூறியுள்ளார்கள். இறைஞானத்தில் முன்னேறுகின்ற ஒரு ஜமாத் உருவாக வேண்டும். இறைவனை பற்றிய அச்சம் அவர்களிடம் உருவாக வேண்டும். தூய்மையும் தக்வாவும் அவர்களிடம் ஏற்பட வேண்டும். இறைவனுக்கு அஞ்சுகின்ற பழக்கம் அவர்களில் உருவாக வேண்டும். அவர்களிடையே பரஸ்பரம் அன்பும் நேசமும் ஏற்பட வேண்டும். மென்மையான உள்ளமுடையவர்களாக இருப்பது, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது ஆகியவற்றில் உயர்வான தரத்தை பெற்று கொண்டவர்களாக அவர்கள் திகழ வேண்டும். சகோதரத்துவத்தின் உதாரணமாக திகழ்ந்து ருஹமாஹு பைனஹும், அதாவது ஒருவருக்கொருவர் கருணையுடன் நடந்து கொள்வதன் முன்மாதிரியாக திகழ வேண்டும். பணிவும் தாழ்மை குணமும் அவர்களது நடைமுறையாக இருக்க வேண்டும். உண்மையின் தரம் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இதற்கு யாரும் ஈடில்லை என்று சொல்லும் அளவிற்கு அது உயர்வாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகின் மூலைகளில் எட்ட வைப்பதற்கு அவர்களது உள்ளங்களில் ஒரு துடிப்பு இருக்க வேண்டும். அதற்காக உயிர், பொருள், நேரம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்ய எல்லா நேரமும் தயாராக இருக்க வேண்டும். இன்று இங்கு கூடியிருக்கின்ற நம்மில் ஒவ்வொருவரும் இதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது அவசியமாகும். பயணத்தின் சிரமத்தை சகித்தவாறு இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சந்தேகமின்றி இந்த காலத்தில் பயணம் செய்வதற்கான வசதிகள் உள்ளன என்பது உண்மைதான். ஆனால் பயணம் செய்பவர்களின் இயல்பும் மாறியிருக்கின்றது. அதன் காரணமாக வழியில் ஏற்படுகின்ற சிரமங்கள், பயணத்தால் ஏற்படும் சிரமங்கள் நமக்கு இவற்றை உணர வைக்கின்றது. பயணத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களின் தன்மைகள் மாறியுள்ளன. எவ்வாறு இருப்பினும் பயணம் பயணம்தான். எனவே எவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளார்களோ அவர்கள் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது விருப்பங்களுக்கு கண்ணியம் அளித்தவாறு மாநாட்டின் இந்த குறிக்கோளை நிறைவேற்றுகின்றோமா? மாநாட்டு நிகழ்ச்சிகளும் இந்த 3 நாட்களில் மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் இந்த விஷயங்களை கண்முன் நிறுத்தி செயல்படுவார்களா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் மாநாட்டில் கலந்து கொள்வதன் நோக்கம் என்ன என்பதன் பக்கம் நமக்கு கவனம் ஏற்படும். அப்போதுதான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்க விரும்புகின்ற அந்த ஜமாத் உருவாக முடியும். அப்போதுதான் உலகில் ஒரு ஆன்மீக புரட்சியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த புரட்சி நமது இயல்பில் உருவாகும். இந்த திசையில்
நாம் நமது எண்ணங்களையும் செயல்களையும் கொண்டு செல்லவில்லை என்றால் நாம் மாநாட்டில் கலந்து கொள்வது பயனற்றதாகும், அது குறிக்கோள் அற்றதாகவும் ஆகிவிடும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இது உலக திருவிழா அல்ல. இதில் நாம் வந்தோம், அமர்ந்தோம், நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் உரையாடுவதில் கொஞ்சம் நேரத்தை கழித்தோம், பஜாரில் சென்று ஃபாலூதா மற்றும் பக்கோடா சாப்பிட்டோம், ஜூஸ் மற்றும் காஃபி குடித்தோம், அல்லது பாகிஸ்தானை சார்ந்த அல்லது இந்தியாவை சார்ந்த பொருள்களை வாங்கினோம். ஏனென்றால் இந்த எல்லா பொருள்களும் மாநாட்டு நாட்களில் ஒரே இடத்தில் கிடைத்துவிடும். எனவே இதிலிருந்து பலன் பெற வேண்டும் என்கின்றனர். நாங்கள் ஒரு வருடத்திற்கு தேவையான ரேஷன் பொருட்களை, பருப்பு, அரிசி போன்றவற்றை வாங்கிக் கொள்வோம். ஏனென்றால் இந்த பொருட்கள் இங்கு மற்ற இடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் தரம் வாய்ந்ததாகவும் மலிவான விலையிலும் கிடைக்கின்றது. அதிகமாக பேரம் பேச வேண்டிய தேவையும் இருப்பதில்லை என்றும் சிலர் கூறுகின்றனர். இது நோக்கமாக இருந்தால் பிறகு நீங்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிடைக்கின்ற நற்கூலியை வீணாக்கி விட்டீர்கள் என்றே இதற்கு பொருள். இந்த பொருட்கள் சற்று அதிகமான விலையில் அல்லது குறைவான விலையில் பஜாரில் கிடைத்து விடுகிறது. இங்கு வருபவர்கள் இந்த உலக உணவு தட்டை பெறுவதற்காக வரவில்லை, அவ்வாறு வரவும் கூடாது. மாறாக வேறு எந்த பஜாரிலும் கிடைக்காத அந்த ஆன்மீக உணவு தட்டை பெறுவதற்காகவே அவர்கள் இங்கு வருகின்றார்கள். அவ்வாறு வரவும் வேண்டும். அது இன்று ஒரு விலை மதிப்புள்ள பொக்கிஷமாக இருக்கின்றது. இது ஆன்மீக பசி மற்றும் தாகத்தை மட்டும் தணிப்பதில்லை, மாறாக உண்மையான முறையில் இதிலிருந்தும் அருளை பெறுகின்ற ஒவ்வொரு நபரையும், அவர் ஏழையாக இருந்தால் அது அவரை மிக பெரும் செல்வந்தராக ஆக்கிவிடுகின்றது. பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய இந்த கருவூலம் உள்ளது. மாநாட்டின் பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது இது பங்கிட்டு வழங்கப்படுகிறது. ஒரு உண்மையான அகமதி இவற்றை பெற்றுக்கொண்ட பிறகு அது மற்றவர்களது பசியையும் தாகத்தையும் போக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு அகமதியும் மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் அவர்களது சிந்தனைகளில் ஏதாவது குறை இருந்திருந்தால், மாநாடு தொடர்பான உண்மையான அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால், இப்போது அவர்கள் தங்கள் சிந்தனைகளை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்துக் கொண்டு மாநாட்டில் இருந்தும் முழுமையாக பயன்பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் மற்றும் ஜமாத் தொடர்பாக அவர்களது விருப்பங்கள் என்ன என்பது பற்றி கூறுவேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் எத்தகைய அகமதியாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள் என்பது தெரிந்துவிடும். ஜமாத்தின் தரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள் என்பதை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளிலிருந்தும் எடுத்து கூறுவேன். அவர்களது அதே சொற்களில் கூறாவிட்டாலும் சுருக்கமாக அவர்கள் கூறியதை எடுத்துரைப்பேன். மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்காக அந்த போதனையை அவர்கள் கூறியுள்ளார்கள். எப்படிப்பட்ட செயல் திட்டத்தை அவர்கள் வழங்கியுள்ளார்கள் என்றால், மனித வாழ்க்கையில் அவனது இம்மையையும் மறுமையையும் சரி செய்வதற்கு இது ஒரு உத்தரவாதமாக திகழ்கிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னல்லாஹ மஅல்லஸீன தக்கவ் வல்லஸீனஹும் முஹ்ஸினூன், எவர்கள் தக்வாவை மேற்கொண்டுள்ளார்களோ அவர்களுடன் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கின்றான், அவர்கள் நன்மைகளை செய்பவர்களாக இருப்பார்கள் என்ற வசனத்திற்கு விளக்கம் அளித்தவாறு கூறுகின்றார்கள். தக்வா இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தாலும் இறைவன் திருப்தி அடைவதில்லை. எனவே ஒரு நம்பிக்கையாளரின் நோக்கம் இறைவனை திருப்திப்படுத்துவதுதான். அவ்வாறு இருக்கும்போது பிறகு தக்வாவின்படி செயல்படுவதை தவிர அவருக்கு வேறு எந்த வழியும் இல்லை. தக்வா என்றால் என்ன? எந்தெந்த வழிகளில் சென்று மனிதன் தக்வாவை பெற முடியும்? ஒரு அகமதி முஸ்லிம் தக்வாவை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இது ஏன் அவசியமானது? இதை விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஜமாத்தில் உள்ள நபர்கள் தக்வாவை கடைபிடிப்பது ஏன் அவசியம் என்றால், அவர்கள் எத்தகைய நபருடன் தொடர்பு வைத்து அவரது பையத்தில் இணைந்துள்ளனர் என்றால், அந்த நபர் தான் இறைவன்புறமிருந்து அனுப்பப்பட்டுள்ளேன் என வாதம் செய்கின்றார்.
இறைவன்புறமிருந்து அனுப்பப்பட்டவரது பையத்தில் இணைவதன் பலன், இதில் இணைகின்ற ஒவ்வொரு நபரும் இதற்கு முன்னர் உலகை சார்ந்தவர்களாக அதிலேயே மூழ்கியிருந்தனர். அவ்வாறே அவர்கள் எல்லா விதமான தீமைகளிலும் மூழ்கியிருந்தனர். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா தீமைகளிலிருந்தும் அவர்கள் ரட்சிப்பை பெற வேண்டும். தீமைகளிலிருந்து விடுபடுவது தக்வா இல்லாமல் ஏற்பட முடியாது. ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உதாரணம் கூறி இவ்வாறு விளக்குகின்றார்கள். ஒருவர் நோயாளி ஆகிவிட்டால் அந்த நோய் சிறிதாக இருந்தாலும் அல்லது பெரிதாக இருந்தாலும் அதற்குரிய சிகிச்சை வழங்கப்படாமல் இருந்தால் அந்த நோய் சரியாகாது. சில நேரங்களில் அந்த சிகிச்சை துன்பம் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் சிகிச்சை செய்யாவிடில் துன்பம் அதிகமாகிவிடும், ஆரோக்கியம் கிடைக்காது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உதாரணமாக ஒருவரது முகத்தில் ஒரு கருப்பு புள்ளி உருவாகிவிட்டால் அவருக்கு இந்த கரும்புள்ளி பெரிதாகி பெரிதாகி முழு முகத்தையும் கருப்பாக்கி விடக் கூடாதே என்ற கவலை ஏற்படும். பலமுறை இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. என்னிடத்தில் இப்படிப்பட்ட பல மக்களும் வந்துள்ளனர். இந்த புள்ளி பெரிதாகிவிட்டால் அவர்களுக்கு இதனால் பெரும் கவலை ஏற்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் எந்த ஒரு சிறிய தீமையையும் சாதாரணமாக கருதாதீர்கள். இது தக்வாவை விட்டும் நம்மை விலக்கி மிக தொலைவில் நம்மை கொண்டு சென்றுவிடும். பிறகு இந்த சிறிய தீமை பெரிய பாவமாக ஆகிவிடுகின்றது. அது உள்ளத்தை கருப்பாக்கி விடுகின்றது. எனவே கவலைப்படுங்கள், அதிகமாக கவலைப்படுங்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் எந்த அளவு கருணை காட்டுபவனாகவும் பரிவுடன் நடந்து கொள்பவனாகவும் இருக்கின்றானோ அந்த அளவு கடுமையாக தண்டனை அளிக்கக்கூடியவனாகவும் பழிவாங்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். ஒரு ஜமாத்தை அவன் பார்க்கின்றான், அவர்களது வாய்ப்பேச்சுகளும் வாதங்களும் மட்டும் அதிகமாக இருக்கின்றது. அவர்களது செயல்களின் நிலைமை அதற்கு ஏற்ப இல்லை என்றால் அவர்கள் மீது அவனது கோபமும் வெறுப்பும் அதிகமாகி விடுகின்றது. எனவே தங்களது செயல்களின் நிலைமைகளை சீர்திருத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். இது ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் செய்த மிக பெரும் எச்சரிக்கையாகும். இந்த நாட்களில் அதிகமாக துவா செய்யுங்கள். துவாவிற்கான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் வழங்கியுள்ளான். அல்லாஹ் உண்மையில் அவன் விரும்புகின்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. இன்று நாம் முஸ்லிம்களின் நிலைமை பார்க்கின்றோம். அதை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக அச்சம் ஏற்படுகின்றது. நமது ஏதாவது ஒரு தகுதியற்ற நிலை மற்றும் தீய செயலால் வெறுப்படைந்தவாறு அல்லாஹ் நம்மை தனது கோபத்தின் கீழ் கொண்டு வந்துவிடக் கூடாது. ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதாரணம் கூறியுள்ளார்கள். எப்போது தீய செயல்களை நாம் செய்ய ஆரம்பிக்கின்றோமோ, சொல்லிலும் செயலிலும் முரண்பாடு ஏற்படுகின்றதோ, அப்போது மூமின்கள் என தங்களை கூறிக்கொள்பவர்களுக்கு காஃபிர்கள் மூலம் அல்லாஹ் தண்டனை வழங்குகின்றான். அவர்கள் கூறுகின்றார்கள், வரலாறு இதற்கு சாட்சி பகர்கின்றது. பலமுறை முஸ்லிம்கள் காஃபிர்களால் வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளனர். செங்கிஸ்கான் மற்றும் ஹலாக்கு கான் போன்றவர்கள் முஸ்லிம்களை அழித்தனர். ஆனால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஆதரவளித்து அவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தான். அவர்கள் கூறினார்கள், இதன் காரணம் அவர்களது நாவுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றன, ஆனால் உள்ளம் வேறொரு பக்கம் இருக்கின்றது. செயலளவில் அவர்கள் உலகில் மூழ்கியவர்களாக இருக்கின்றனர். இது நாம் அச்சப்பட வேண்டிய இடமாகும். ஒவ்வொரு சமயத்திலும் நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மீது அருள் செய்தவாறு இந்த காலத்தின் வழிகாட்டியான ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை இக்காலத்தில் உள்ள மக்களை சீர்திருத்துவதற்காக அனுப்பி வைத்தான். பிறகு நம்மீது மேலும் அருள் செய்தவாறு இந்த காலத்தில் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான தௌஃபீக்கை வழங்கினான். நாம் நமது கவனத்தை இறைவன் பக்கம் வைக்காமல் இருந்தால் நாமும் இந்த இயற்கை சட்டத்தின் ஆட்டுரலில் அரைக்கப்பட்டு விடக்கூடாது. இறைவன் அவ்வாறு செய்யாமல் இருப்பானாக. இந்த இயற்கை சட்டம் நமது சொல்லிலும் செயலிலும் முரண்பட்டிருப்பவர்கள் மீது செயல்படுகிறது. அவர்கள் கூறினார்கள், இதனை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் எந்த அளவு உங்களிடம் இருக்கின்றது, உங்களது சொல்லும் செயலும் ஒன்றுக்கொன்று எந்த அளவு ஒன்றோடொன்று ஒத்திருக்கிறது என்று பாருங்கள். உங்களது சொல்லும் செயலும் ஒத்த நிலையில் இல்லை என்றால் நீங்கள் கவலை அடையுங்கள். அவர்கள் கூறினார்கள், ஒருவரது உள்ளம் தூய்மையற்றதாக
இருக்கின்ற நிலையில் ஒருவரது சொல் எந்த அளவு தூய்மையாக இருந்தாலும் அந்த உள்ளம் இறைவனது பார்வையில் மதிப்பை பெறாது. மாறாக இறைவனது கோபம் அப்படிப்பட்டவருக்காக பொங்கி எழுகின்றது. அவர்கள் கூறினார்கள், எனது ஜமாத் இதை புரிந்து கொள்ள வேண்டும். விதை விதைக்கப்படுவதற்காகவே அவர்கள் என்னிடம் வந்துள்ளார்கள். அவர்கள் கனிகள் இருக்கின்ற மரமாக ஆகிவிட வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரது அகம் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரது உள்ளத்தின் நிலை எவ்வாறு உள்ளது என்று பார்க்க வேண்டும். கூறுகின்றார்கள், நாவில் ஒன்றும் உள்ளத்தில் வேறொன்றும் வைத்திருப்பவர்களாக நமது ஜமாத்தும் இருக்கின்றது என்றால் பிறகு நமது முடிவு நல்லதாக இருக்காது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் பார்க்கின்றான், ஒரு ஜமாத் தமது உள்ளத்தால் காலியாக இருக்கின்றது, ஆனால் வெறும் நாவால் வாதம் செய்கின்றது. அல்லாஹ் கனியாக தன்னிறைவு பெற்றவனாக இருக்கின்றான், பிறகு அவன் அவர்களை பொருட்படுத்த மாட்டான். கூறுகின்றார்கள், வரலாற்றின் மீது பார்வையை செலுத்துங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது காலத்திற்கு செல்லுங்கள். பதர் போரின் வரைபடத்தை உங்களது கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். பதர் போரில் வெற்றி கிடைக்கும் என்ற முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. எல்லா வகையிலும் வெற்றிக்கான நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதழுது மன்றாடி துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா வகையிலும் வெற்றிக்கான வாக்குறுதி இருக்கும்போது மன்றாடி துஆ செய்வதற்கான தேவை என்ன இருக்கின்றது என்று கேட்டார்கள். இவ்வளவு துடியாய் துடித்து வேதனையுடன் துஆ செய்வதற்கான தேவை என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த இறைவன் கனியாக தன்னிறைவு பெற்றவனாக இருக்கின்றான். இறைவனது வாக்குறுதியில் ஏதாவது மறைமுகமான நிபந்தனை இருக்கலாம். இதுதான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய தக்வாவின் உயர் தகுதியாகும். இதே தக்வா மற்றும் இறைவன் மீது உள்ள அச்சம் ஆகியவற்றை கண்முன் நிறுத்தியவாறு அல்லாஹ்வின் அருள்களை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹு தாலா அப்போது வெற்றி நம்முடையதாக இருக்கும். எவர்களது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்குமோ அவர்களே வெற்றியை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹலாக்கு கான் மற்றும் செங்கிஸ்கான் ஆகியோரை பற்றி எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தகைய காட்சியை நம் முன்னால் கொண்டு வருகின்றார்கள் என்றால், இன்றும் நாம் நமது கண்களால் இதே காட்சியை காண்கின்றோம். முஸ்லிம்களுக்கென்று எந்த சக்தியும் இல்லை. மற்றவர்களது செயல் திட்டத்திற்கு ஏற்ப இவர்கள் செயல்படுகின்றனர். திருக்குரானின் போதனைகளை இவர்கள் மறந்துவிட்டார்கள். தங்களது நாடுகளிலேயே தங்களது பதவியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக முஸ்லிம்கள் என்று தம்மை கூறிக்கொள்பவர்கள் மீது வரம்பு மீறி கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. பொதுமக்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்படுகின்றனர். இதன் மூலம் அவர்களது சிம்மாசனம் பாதுகாப்பாக இருக்கும் என்று இவர்கள் கருதுகின்றனர். இவை இவர்களது தவறான முட்டாள்தனமான எண்ணங்களாகும். இவர்களது அநீதிக்கான தண்டனையும் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களது ஆட்சியும் இவர்களை விட்டு போய்விடும். எந்த நாடுகளில் அரசாங்கம் கவிழ்ந்து விட்டதோ, பொதுமக்களது பெயரால் புது அரசாங்கங்கள் வந்தனவோ, அவர்களது நிலைமையும் இப்படித்தான் இருக்கின்றது. அவர்களும் அநீதியின் பாலிசியின் படியே செயல்படுகின்றனர். இதன் விளைவாக அவர்கள் தங்களது ஆற்றலை பலவீனமானதாக ஆக்கிக் கொள்கின்றனர். தெரிந்தோ தெரியாமலோ முஸ்லிம்கள் பலவீனமடைந்தவர்களாக உள்ளனர். பலவீனமடைந்தவர்களாகவே அவர்கள் இருக்க வேண்டும். முஸ்லிம்களின் செல்வங்களை மற்றவர்கள் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்றே எதிரிகளுடைய விருப்பம் இருக்கின்றது. அல்லாஹு தாலா தான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அறிவை வழங்க வேண்டும். இதற்காகவும் துஆ செய்யுங்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை எத்தகைய உயர்வான தகுதியில் பார்க்க விரும்புகின்றார்கள் என்பதை பற்றி நான் கூறிக்கொண்டிருந்தேன். இதற்காக அவர்கள் என்னென்ன கட்டளைகளை நமக்கு தந்துள்ளார்கள். நான் கூறியது போன்று இந்த உயர்வான தரத்தை பெறுவதற்கான உண்மையான அடிப்படை தக்வாவே ஆகும். இந்த கருத்தை மேலும் நான் விளக்கி கூறுகின்றார்கள். நாம் தக்வாவிலும் தூய்மையிலும் எந்த அளவு முன்னேறி இருக்கின்றோம் என்று எப்போதும் பார்க்க வேண்டும். கூறுகின்றார்கள், இதற்கான அளவுகோல் குர்ஆன் ஆகும். அல்லாஹு தாலா இரையச்சமுள்ளவர்களின் அடையாளங்களில் ஒன்றாக இந்த அடையாளத்தையும் வைத்துள்ளான். அல்லாஹ் இரையச்சமுள்ளவர்களை உலகத்தின் வெறுக்கத்தக்க விஷயங்களிலிருந்து விடுவித்து அவர்களது பணிகளுக்கு அவனே பொறுப்பேற்றுக் கொள்கின்றான்.
இது தொடர்பாக அவன் கூறுகின்றான், வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றாரோ அல்லாஹு தஆலா ஒவ்வொரு துன்பத்தின் போதும் அதிலிருந்தும் அவர் வெளியேறுவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விடுகின்றான். அவருக்காக அவரது அறிவிலும் எண்ணத்திலும் இல்லாத வகையில், அவர் நினைத்து பார்க்க முடியாத வகையில் அவரது ரிசுக்கிற்கான வழிவகையை செய்து விடுகின்றான். இதுவும் இரையச்சமுள்ளவரின் அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ் இரையச்சமுள்ளவரை அவசியமற்ற தேவைகளை உடையவராக ஆக்குவதில்லை. செயலளவில் பார்க்கும்போது ஒரு கடைக்காரர் ஒருவரை ஏமாற்றாமல் அல்லது பொய் சொல்லாமல் தனது பணி நடக்காது என்று கருதுகின்றார். இதன் காரணமாக அவர் ஏமாற்றுவதிலிருந்தும் விலகுவதில்லை. பொய் சொல்லாமல் தனக்கு வேறு வழி இல்லை என்பதை அவர் வெளிப்படையாகவே கூறுகின்றார். ஆனால் இந்த விஷயம் ஒருபோதும் உண்மை அல்ல. அல்லாஹு தாலா இரையச்சமுள்ளவர்களை தானே பாதுகாப்பவனாக ஆகிவிடுகின்றான். வேறு வழியின்றி உண்மைக்கு எதிராக செயல்படுகின்ற அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் இருந்து அவன் அவர்களை பாதுகாக்கின்றான். கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இறைவனை எவராவது கைவிட்டு விட்டால் இறைவனும் அவர்களை கைவிட்டு விடுகின்றான். ரஹ்மான் இவர்களை கைவிடும் போது நிச்சயமாக ஷைத்தான் இவர்களுடன் தனது உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றான். ஒரு அகமதிக்கு தனது உண்மைக்குரிய உயர் தரத்தை நிலைநிறுத்த ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு இடத்திலும் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய நாட்களில் பல அகமதிகளும் அசைலமிற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகின்றார்கள். சில நேரங்களில் சில மக்கள் தவறான வாக்குமூலத்தை கொடுக்கின்றனர். ஆனால் உண்மையான விஷயத்தை கூறினால் பாகிஸ்தானில் அகமதிகளின் நிலைமைகளை எடுத்து கூறி பிறகு தங்களது கோரிக்கைகளை அவர்கள் வைத்தால் அதனது தாக்கம் நிச்சயமாக இருக்கும். நான் எவர்களிடம் உண்மையை கூறுமாறு ஆலோசனை கூறினேனோ அவர்களிடம் வழக்கறிஞர்கள் கதைகளை கூற விட்டுவிடாதீர்கள், மாறாக உண்மையான விஷயத்தை உண்மையான நிலைமைகளை கூறுங்கள் என்று கூறினேன். அவர்கள் அதற்கேற்ப செயல்பட்டதால் அவர்களது வழக்குகளில் அவர்கள் வெற்றி பெற்றனர். பாகிஸ்தானில் அகமதிகள் மீது கொடுமை இழைக்கப்படுகிறது. நிச்சயமாக இது நடைபெறுகிறது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அநீதி இழைப்பதில் இப்போது எல்லை மீறி செயல்படுகின்றனர். ஆனால் இந்த அநீதியின் கதைகளை உண்மை வடிவில் எடுத்து கூறி தவறான வாக்குமூலம் கொடுக்காமல் இருந்தால், பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால், பிறகு அதன் மூலமாகவும் நமது குறிக்கோளை நாம் அடைந்து விடலாம். எவ்வாறு இருப்பினும் இந்த சமுதாயத்தில் பெரும்பாலாரிடத்தில் அனுதாப உணர்வு இருக்கத்தான் செய்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் உதவி செய்கின்றனர். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் நமது உண்மையின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அவர்கள் ஜமாத்திற்கு அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், மனிதனின் நன்மைகளில் இரண்டு பகுதிகள் உள்ளன. ஒன்று கடமையாக்கப்பட்டவை, மற்றொன்று நஃபிலான, அதாவது உபரியான நன்மைகள். அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய உரிமையுடன் தொடர்புடைய கடமைகளுடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை அடியார்களின் உரிமைகளுடன் தொடர்புடைய விஷயங்கள் பற்றியும் கூறியுள்ளார்கள். இதிலும் கூட ஃபர்லான விஷயங்களும் நஃபிலான விஷயங்களும் உள்ளன. உதாரணமாக, மனிதன் மீது கடமையாக்கப்பட்ட விஷயங்களில் கடனை திருப்பி கொடுப்பது இருக்கின்றது. யாரிடம் கடன் வாங்கப்பட்டுள்ளதோ அவருக்கு அந்த கடனை திருப்பி கொடுப்பது கடமையாகும். அல்லது ஒருவர் செய்த நன்மைக்கு பகரமாக நன்மை செய்வது முஸ்லிம்கள் மீதும் அகமதி முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். கூறுகின்றார்கள், இந்த ஃபர்லான விஷயங்களை தவிர ஒவ்வொரு நன்மையுடன் நஃபல்களும் உள்ளன. அது ஒருவருக்குள்ள உரிமையை விட அதிகமாக அவருக்கு நன்மை செய்வதாகும். நன்மைக்கு பகரமாக நன்மை செய்து விடுகின்றார், கடன் வாங்கியவரிடம் அதை திருப்பி கொடுத்து விடுகின்றார். எவ்வாறு இருப்பினும் இது அவர் மீது கடமையாகும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக செலுத்துவது நஃபிலாகும். நபிமார்கள் எப்போதும் இந்த நடைமுறைக்கேற்பவே செயல்பட்டுள்ளனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரி நம் முன்னால் உள்ளது. எல்லோரையும் விட சிறந்த முறையில் அவர்கள் இதை செயல்படுத்தி காட்டினார்கள். கூறுகின்றார்கள், எவ்வாறு நன்மைக்கு எதிரில் நன்மை செய்வதுடன் மேலும் நன்மை செய்வது இருக்கின்றதோ அது நஃபிலாக இருக்கின்றது. ஒருவர் இன்னொருவர் மீது நன்மை செய்தால் அதற்கு பகரமாக அவருக்கு நன்மை செய்வதன் மூலமாகவே அதை ஈடு செய்ய முடியும். அவ்வாறு செய்ய வேண்டும். இது அவர் மீது கடமையாகும். அல்லாஹும் நன்மைக்குரிய ஈடு நன்மை தவிர வேறொன்றும் இல்லை என்றே கூறுகின்றான். ஆனால் இந்த கடமைகளை நிறைவேற்றிய பிறகு மனிதன் பிறர் மீது மேலும் அதிகமாக நன்மைகளை செய்யும் போது இந்த செயல்கள்தான் ஃபர்லான விஷயங்களை முழுமையடையும்படி செய்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதிகமான
நட்கூலி கிடைப்பதற்கு இது காரணமாக அமைந்து விடுகின்றது. கூறுகின்றார்கள், ஹதீஸின்படி இப்படிப்பட்ட மக்கள் எத்தகைய உயர் தகுதியை பெற்று விடுகின்றனர் என்றால் இவர்களது கைகால்களாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான். எதுவரை என்றால் இவர்கள் பேசும் நாவாக நான் ஆகிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களது ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவனது திருப்தியை பெறும் வகையில் இருக்க வேண்டும் என்ற துடிப்புடன் அமைவதால் அவை இறைவனுக்காக செய்யப்படுவதுடன் அவை இறைவனின் செயல்களாக ஆகிவிடுகின்றது. இறைவனது வெறுப்பிற்கு காரணமாக இருக்கின்ற எந்த செயலும் அவர்களால் செய்யப்படாது. தனது பையத்தில் இணைந்த பிறகு இந்த டார்கெட்டை தான் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். இந்த இலக்கை அடைவதற்காக நாம் நமது எல்லா தகுதிகளையும் பயன்படுத்தும் போதுதான் பையத்திற்குரிய உரிமையை செலுத்தியவர்களாக நாம் ஆக முடியும். அவர்கள் கூறுகின்றார்கள், இதை பெறுவதற்கு பெரும் முயற்சி செய்ய வேண்டியது வரும். ஒரு இரவில் இந்த தகுதியை நாம் அடைந்துவிட முடியாது. இதற்காக நஃப்ஸின் உணர்வுகளிலிருந்தும் நாம் தூய்மை அடைய வேண்டும். மன இச்சைகளை விட்டுவிட்டு இறைவனது விருப்பத்திற்கேற்ப செயல்பட வேண்டும். எனது எந்த ஒரு செயலும் ஆகாத செயலாக இருக்கக்கூடாது என்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மாறாக அவை அல்லாஹ்வின் விருப்பத்திற்கேற்ப இருக்க வேண்டும். இது நடந்துவிட்டால் அன்றாடம் ஏற்படுகின்ற பல்வேறு துன்பங்களிலிருந்து மனிதன் தப்பித்துக் கொள்வான் என்று அன்னார் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு செயலை செய்யும் போதுதான் மக்கள் துன்பங்களில் சிக்கிக் கொள்கின்றனர் என்பதை அவர்கள் தெளிவுபட கூறியிருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் இம்மக்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தின் கீழ் வருவதில்லை, மாறாக தங்களது உணர்வுகளின் கீழ் வந்து அதற்கேற்ப செயல்படுகின்றனர். உதாரணமாக, கோபத்தின் காரணமாக ஏதாவது ஒரு செயல் இவர்கள் மூலமாக ஏற்பட்டு விட்டால் இதன் காரணமாக வழக்குகள் தொடரப்படுகின்றன, நீதிமன்றத்திற்கு அலைய வேண்டியது வருகிறது, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியது வருகிறது. இறைவனது வேதத்தின் விருப்பம் இல்லாமலும் அதனிடம் ஆலோசனை கேட்காமலும் எனது எந்த ஒரு அசைவும் அசைவற்ற நிலையும் இருக்காது, எந்த செயலும் இவ்வாறாக செய்யப்படாது. ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் அல்லாஹ்வின் வேதத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டால் அல்லாஹ்வின் வேதம் தீய செயல்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கான ஆலோசனையை அவருக்கு வழங்கும். அவ்வாறு செயல்படாமல் அல்லாஹ்வின் வேதத்தை விட்டுவிட்டு தனது உணர்வுகளின் கீழ் வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதனால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும். எனவே இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்டவரிடம் பைய செய்த பிறகு நாம் நமது ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வின் வேதத்திடம் ஆலோசனை கேட்கின்றோமா அல்லது நமது நப்சிடம் ஆலோசனை கேட்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நமது நப்சு நம்மை அல்லாஹ்வின் வேதம் கூறுகின்ற ஆலோசனை கேட்ப செயல்படுவதிலிருந்தும் நம்மை தடுக்கின்றது என்றால் நாம் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டும். இது மாநாட்டின் நாட்களாகும். இந்த நாட்களில் நமது தரூத் ஓதுவது, இஸ்திக்ஃபார் செய்வது ஆகியவற்றில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதன் மூலம் நமது சீர்திருத்தத்தின் பக்கம் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். தமது விருப்பங்களையும் உணர்வுகளையும் இறைவனது விருப்பங்கள், அவனது கட்டளைகள் ஆகியவற்றிற்கேற்ப வடிவமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து அதற்காக துவாக்கள் செய்ய வேண்டும். அதன் மூலம் நாம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்துள்ள பையத்திற்குரிய உரிமையை நிறைவேற்றியவர்களாக ஆக முடியும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத் உயர்வான தரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எந்த கட்டளைகளை கூறியுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்துக் கூறுவது என்பது சாத்தியமற்றதாகும். ஒரு முக்கியமான விஷயத்தை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதை நான் கூற விரும்புகின்றேன். அந்த அறிவுரை எப்படிப்பட்டதென்றால், இதை நாம் பின்பற்றி நடந்தால் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதன் பக்கம் நமது பாதங்கள் முன்னேறி செல்லும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இரவில் எழுங்கள், துவா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தனது வழியை காட்டுவான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்களும் படிப்படியாகத்தான் தர்பியத் பெற்றார்கள். அவர்கள் முதலில் எப்படி இருந்தார்கள்? ஒரு விவசாயி விதைத்த விதையாகவே அவர்கள் இருந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் பாய்ச்சினார்கள், அவர்களுக்காக துவா செய்தார்கள். விதை சரியானதாக இருந்தது, நிலவும் சிறப்பானதாக இருந்தது. அதனால் இந்த நீர் பாய்ச்சியின் விளைவாக சிறந்த கனிகள் கிடைத்தது. எவ்வாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்தார்களோ அவ்வாறு இவர்களும் நடந்தார்கள். அவர்கள் இரவு வரட்டும் பகல் வரட்டும் என்று காத்திருக்கவில்லை. நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் தௌபா செய்யுங்கள், தஹஜ்ஜுதில் எழுங்கள், துவா செய்யுங்கள், உள்ளத்தை சீர்படுத்துங்கள், பலகீனங்களை விட்டுவிடுங்கள், இறைவனது திருப்திக்கேற்ப உங்களது சொல்லையும் செயலையும் ஆக்கிக் கொள்ளுங்கள்.
உறுதியாக நம்புங்கள், எவர்கள் இந்த போதனைகளை தொடர்ச்சியாக செயல்படுத்துவாரோ, செயலளவில் துவா செய்வாரோ, செயலளவில் தனது வேண்டுதல்களை இறைவன் முன்னால் கொண்டு வருவாரோ, அல்லாஹ் அவர் மீது அருள் செய்வான். அவரது உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும். இறைவனிடம் அவநம்பிக்கை அடையாதீர்கள். கூறுகின்றார்கள், நாம் என்ன வலியாகவா ஆக வேண்டும் என்று சிலர் கேட்கின்றார்கள். அவர்கள் இதற்கு சிறிதும் கண்ணியம் அளிக்கவில்லை. இது வேதனைக்குரிய விஷயமாகும். உண்மையில் மனிதன் இறைவனது நண்பனாக ஆக வேண்டும். அவர் நேரான வழியில் சென்றால் இறைவனும் அவர் பக்கம் வருவான். பிறகு ஒரு இடத்தில் அவனது சந்திப்பு நிகழும். மனிதனது அசைவு அவன் பக்கம் மெதுவாக இருக்கும். அதற்கு எதிரில் அவன் பக்கம் இறைவனது அசைவு மிக விரைவாக இருக்கும். இதன் பக்கமே வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா, எந்த மக்கள் நம்மை வந்தடைய முயற்சி செய்தார்களோ நிச்சயமாக நாம் நம்மை வந்தடையும் வழிகளின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவோம் என்ற வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. கூறுகின்றார்கள், என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக நான் இன்று அறிவுரை கூறியுள்ளேனோ அவற்றில்தான் ரட்சிப்பிற்கான அடித்தளம் இருக்கின்றது. இறைவனுடனும் படைப்பினங்களுடனும் உள்ள உங்களது தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதில் இறை திருப்தியை பெறுவது மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதன் மூலம் வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்பதற்கு பொருந்தக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். இந்த மாநாட்டு நாட்கள் நமக்கு கிடைத்துள்ளன. சில நாட்களுக்கு முன்னால் ரமலான் கழிந்தது. அதில் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்தோம். மாநாட்டு நாட்களில் திருக்குரான், ஹதீஸ்கள் மற்றும் சுன்னத்தின் ஒளியில் அறிவுபூர்வமான மற்றும் தர்பியத் தொடர்பான விஷயங்களை நாம் கேட்போம். இறைவனை பற்றிய அறிவு, அவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது ஆகியவற்றின் பக்கம் மேலும் அதிகமாக பலருக்கும் கவனம் ஏற்படும். இந்த அறிவை பெற்றுக்கொள்வதுடன் நமது செயல்களையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. எவற்றை நாம் பெற்றுக்கொண்டோமோ அவற்றை பாதுகாப்பதும் அதிலிருந்து அருள்களை பெற்றுக்கொண்டே செல்வதற்கான தேவை இருக்கின்றது. உங்களது ஒவ்வொரு செயலையும் தொடர்ச்சியாகவும் முறையாகவும் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த மாநாட்டையும் இந்த அருள்களை சேகரிப்பதற்குரிய இறைவனின் அருளாக நாம் கருத வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு இதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. அமைப்பு ரீதியாகவும் சில விஷயங்களை நான் கூற விரும்புகின்றேன். மாநாட்டிற்கு வரும்போதும் இங்கிருந்து திரும்பி செல்லும் போதும் கார்களில் வருகின்றவர்கள் கார்களை பார்க்கிங் செய்யும் இடங்களிலிருந்து மாநாட்டிற்கு வருகின்ற போது பேருந்தில் தான் வருவார்கள். பேருந்துகள் மூலமாகவே திரும்பி செல்வார்கள். வரும்போதும் போகும்போதும் பார்க்கிங் செய்யும் இடங்களில் பார்க்கிங் செய்யும் போதும் எந்த விதமான நெரிசலும் இருக்கக்கூடாது. முறையாக ஒரு ஏற்பாட்டின் கீழ் வரிசையாக ஒழுங்குமுறையை கடைபிடித்தவாறு செல்ல வேண்டும். இவ்வாறு மாநாட்டு திடலில் நுழையும் போதும் எங்கு செக்கிங் செய்யப்படுகிறதோ, ஸ்கேனர்ஸ் போன்றவை இருக்கின்றதோ அங்கு முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வரிசையாகவும் ஒழுங்குமுறையை பேணியவாறும் வர வேண்டும். ஏனென்றால் எங்கு வரிசையை நீங்கள் உடைப்பீர்களோ அங்கு ஒழுங்கற்ற நிலை ஏற்பட்டுவிடும். பிறகு காலதாமதம் ஏற்படுகின்றது. இதனால் பிறகு புகார்கள் செய்யப்படுவது அதிகரிக்கின்றது. உங்களது நேரமும் வீணாகும். மாநாட்டு அமைப்பாளர்கள் கவலைப்படுவதற்கு இது காரணமாக ஆகிவிடுகின்றது. இவ்வாறே பொருட்களின் செக்கிங் செய்யப்படும் போது சிலர் முறையீடு செய்கின்றனர். இவ்வாறு என்னிடம் சில புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களை செக்கிங் செய்து கொள்ள வேண்டும். இது உங்களது நன்மைக்காகவே இருக்கின்றது. நான் ஒவ்வொரு மாநாட்டின் போதும் இதன் பக்கம் கவனமூட்டியுள்ளேன். மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனது சுற்றுச்சூழலின் உள்ளவர்கள் மீது தமது பார்வை வைத்திருப்பது அவசியமானதாகும். இது மிக பெரும் பாதுகாப்பிற்கான அமைப்பாகும். நாம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டவாறு எல்லா பக்கமும் நமது பார்வையை செலுத்துபவர்களாக இருந்தால் இத்தகைய ஒரு அம்சம் அஹமதியா ஜமாத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. உலகில் வேறு எங்கும் இது இல்லை. இது அஹமதியா ஜமாத்திற்கு மட்டும் குறிப்பாக இருக்கின்ற சிறப்பம்சமாகும். இதிலும் கூட ஒருபோதும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவனமில்லாமல் இருந்து விடாதீர்கள். சந்தேகத்திற்கு இடமளிக்கின்ற எந்த ஒரு செயல் எவரிடம் தென்பட்டாலும் அமைப்பாளர்களுக்கு அது பற்றி தெரிவித்து விடுங்கள். ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பேக் கிடப்பதை நீங்கள் பார்த்தால் டியூட்டியில் இருப்பவர்களுக்கு அது பற்றி தெரிவியுங்கள். இந்த முறை மாநாடு நடைபெறும் தேதிகளில் மாற்றம் இருப்பதால் இரவு நேரத்தில் இங்கு கூடாரமிட்டு அல்லது ஒட்டுமொத்தமாக மக்கள் தங்குமிடங்களில் தங்குபவர்களுக்கு இரவில் குளிர் அதிகமாக இருக்கும்.
குளிரின் தாக்கத்தை அவர்கள் உணர்வார்கள். சில மக்களது இயல்பு கூச்ச உணர்வு கொண்டதாக இருக்கிறது. குளிரை தாங்க முடியாத நிலை அவர்களுக்கு இருக்கும். எனவே அவர்கள் வெப்பம் தருகின்ற ஆடைகளை அணிந்தவாறு தூங்க வேண்டும். ரசாய்க்கான ஏற்பாடும் உள்ளது. அவற்றை கொண்டு வராதவர்கள் இங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 1-2 வருடங்கள் வேறு வழியின்றி மாநாடு இந்த சமயத்தில் நடக்கின்றது. பிறகு அதற்குரிய சரியான சமயத்தில் மாநாடு நடைபெறும் இன்ஷா அல்லாஹு தாலா. பணியில் இருப்பவர்களுக்கு முதலிலேயே நான் அவர்களது கடமைகள் என்ன என்பதை பற்றி கவனமூட்டியுள்ளேன். விருந்தோம்பலுக்குரிய உரிமையை நிறைவேற்றுங்கள். எப்போதும் போன்றே ஒவ்வொரு துறையும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தொண்டு செய்ய வேண்டும். பிறகு தூய்மை தொடர்பாகவும் குறிப்பாக டாய்லெட்ஸ் தொடர்பாக அதிகமான புகார்கள் வருகின்றன. பொதுவாக இதில் எந்த குறையும் கூறப்படவில்லை என்றாலும் சிலரது இயல்பு தூய்மையை மிகவும் பேணுவதில் அக்கறை காட்டக்கூடியதாக இருப்பதால் அசுத்தத்தை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. எனவே இங்கு இவற்றை சுத்தமாக வைத்திருப்பதற்கான ஏற்பாட்டை செய்வது மாநாட்டு அமைப்பாளர்களின் பொறுப்பாக இருக்கின்றது. அவ்வாறே அங்கு வருகின்ற மக்களும் அவற்றை பயன்படுத்திய பிறகு அவற்றை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வர வேண்டும். இந்த ஏற்பாட்டிற்காக இந்த முறை ஒரு தனி குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சிறந்த ஏற்பாடு இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறிருந்தும் சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், தூய்மையை பேணுவதும் சாதாரண விஷயம் அல்ல. இது ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு மூமின் எல்லா வகையிலும் தனது ஈமானின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத் சகோதரர்களுக்கு கவனமூட்டி இருப்பது போன்று தொழுகைகளை பேணுவது, நஃபில் தொழுகைகளை தொழுவது மற்றும் துஆக்கள் செய்வதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இந்த நாட்களில் தரூத் ஓதுவது, நஃபிலான தொழுகைகளை தொழுவது போன்றவற்றின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்துங்கள். இங்கு தங்கியிருப்பவர்களுக்கு இங்கு வந்து கூட்டாக தஹஜ்ஜுத் தொழுவதற்கான ஏற்பாடு இங்கு செய்யப்பட்டுள்ளது. வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் வீடுகளில் முறையாக தஹஜ்ஜுத் தொழுது வர வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹு தாலா இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் முன்னேற்றம் தொடர்பான அசாதாரணமான காட்சிகளை நமக்கு காட்டுவானாக. குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளை துஆக்களில் நினைவு கூறுங்கள். நான் கூறியது போன்று அவர்கள் மீது வரம்பு மீறிய கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. நேற்றும் கூட அங்கு ஒரு ஷஹாதத் நிகழ்ந்துள்ளது. இன்னொரு நபரின் மீதும் ஃபயரிங் செய்யப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் அதிலிருந்தும் அவர் தப்பிவிட்டார். உலகின் மற்ற பகுதிகளில் எங்கெல்லாம் அகமதிகள் மீது அநீதி இழைக்கப்படுகிறதோ அவர்களையும் உங்களது துஆக்களில் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் இந்த கொடுமை இழைப்பவர்களை பிடிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்துவானாக. உலகம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடிமையை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நான் கூறியது போன்று ஒரு ஷஹாதத் நிகழ்ந்துள்ளது. இந்த ஷஹீதின் ஜனாசா காயிப் தொழுகையை நாம் தொழுவோம். அத்துடன் இன்னும் சில ஜனாசாக்கள் உள்ளன. இந்த ஷஹீத் மதிப்பிற்குரிய முகமது தஹசீன் சாஹிபுடைய மகனான மதிப்பிற்குரிய ராவ் அப்துல் கஃபார் சாஹிப் ஆவார்கள். இவரை நேற்று, அதாவது 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஷஹீதாக்கி இருக்கின்றார்கள். சாச்சிவாடா என்ற இடத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் இவர் பணிபுரிந்து அங்கு பாடம் கற்றுக் கொடுத்த பிறகு மாலை 5 மணிக்கு இவர் வீட்டிற்கு திரும்பி வருவதற்காக பஸ்ஸில் ஏறி பயணம் செய்ய ஆரம்பித்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அவர் மீது ஃபயரிங் செய்தனர். இதன் விளைவாக 2 தோட்டாக்கள் அவர் மீது பட்டன. ஒன்று தோளில் பட்டது, இரண்டாவது தோட்டா கழுத்தின் பிற்பகுதியில் பட்டு தலை வழியாக வெளியேறியது. இதனால் அவர் அதே இடத்தில் ஷஹீதானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹாதத் நிகழ்ந்த சமயத்தில் ஷஹீத் மர்ஹூமின் வயது 42 ஆகும். மர்ஹூம் அவர்கள் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து வசியத் செய்திருந்தார். அவரது வசியத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் வசியத்திற்கான சந்தாவை செலுத்தி வந்தார்கள். ஜமாத் தொண்டுகளில் இவர் தமது ஹல்காவின் ஜயீம் அன்சாருல்லாவாக இருந்தார். சிறப்பு திட்டங்களின் செயலராகவும் இருந்து வந்தார். மிகவும் தூய பற்றுள்ள அகமதியாக இருந்தார். மிக நல்ல குணமுள்ளவராக இருந்தார். அல்லாவின் பக்கம் அழைப்பதில் மிகுந்த ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. இவ்வாறே
அவருக்கும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஜமாத்துடன் மிகவும் உறுதியான தொடர்பு இருந்தது. மிகவும் நல்லொழுக்கம் உள்ள துவாக்களை செய்கின்ற நபராக இவர் இருந்தார். கிலாஃபத்துடன் இவருக்கு ஆழமான நேசம் இருந்தது. காலத்தின் கலிஃபா தரப்பிலிருந்தும் என்ன திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் அதில் இவர் ஆர்வத்துடன் பங்கு பெற்றார். 1995ஆம் ஆண்டு இவரது திருமணம் ராணா அப்துல் கஃபார் சாஹிபின் மகளான சாதியா குல்சூம் சாஹிபா அவர்களுடன் நடைபெற்றது. அவர்கள் மூலமாக அவருக்கு 2 மகள்களும் 2 மகன்களும் உள்ளனர். இவர்கள் 1988இல் முபாஹிலாவின் விளைவையும் ஜியாவுல் ஹக்கின் முடிவையும் பார்த்து அந்த சமயத்தில் பையத் செய்தார்கள். இவரும் இவரது சகோதரியும் அப்போது பையத் செய்தனர். இவருக்கு முன்னதாக இவரது தாயார் அகமதியாக இருந்தார். அவர் மூலமாக இவரது குடும்பத்தில் அகமதியத் அறிமுகமானது. பிறகு அதில் வளர்ச்சி ஏற்பட்டது. இவரது சகோதரி கூறுகின்றார்கள், நான் 8 வருடத்திற்கு முன் கனவு பார்த்தேன். அதில் இவர் மீது குண்டு பட்டது. பிறகு இவர் மரணமடைந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அருகில் சென்று பார்த்தபோது அவர் உயிருடன் இருப்பதை நான் பார்த்தேன். இந்த ஷஹாதத்தின் உயர் தகுதி இவருக்கு கிடைக்க வேண்டியது இருந்தது. ஷஹீத் ஒருபோதும் மரணிப்பவர்கள் அல்ல. அவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று கூறாதீர்கள் என்ற அறிவிப்பை அல்லாஹ் செய்துள்ளான். இவ்வாறே இவரது மகளும் மனைவியும் ஒரு கனவு பார்த்திருந்தார்கள். அதுவும் இவரது ஷஹாதத்துடன் தொடர்புடையதாகும். இவரது மனைவி இந்த கனவை இவரிடம் கூறிய போது அதை கேட்ட அவர், நான் ஷஹீதாகிவிட்டால் நீங்கள் அழக்கூடாது என்று வலியுறுத்தி கூறினார். மேலும் இவரை பற்றி தெரிந்துள்ள ஒருவர் கூறுகின்றார், ஞாயிற்றுக்கிழமை அன்று கராச்சியில் உள்ள அஹமதியா ஹாலில் மீட்டிங் நடைபெற்றது. வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது இவர் தனது இன்னொரு நண்பரிடம், மரணம் எல்லோருக்கும் வரும், ஆனால் அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தின் மரணத்தை வழங்க வேண்டும் என்பது எனது விருப்பமாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ் ஷஹீத் மர்ஹூமுடைய தகுதியை உயர்த்தி கொண்டே செல்வானாக. இவரது ஒரு மகன் ரப்வாவில் உள்ள ஜாமியா அஹமதியாவில் படிக்கின்றார். 2வது மகன் மெட்ரிக் படித்து வருகின்றார். வயது 14. 10 வயதில் ஒரு மகளும் 7 வயதில் ஒரு மகளும் இவருக்கு இருக்கின்றார்கள். இவர்களது தலைமுறையிலும் எப்போதும் கிலாஃபத்துடன் பற்றுமிக்க தொடர்பு நிலை நிற்கட்டும். இன்று நான் தொலை வைக்க இருக்கின்ற 2வது ஜனாசா காயிப் தொழுகை மதிப்பிற்குரிய சாஹிப்சாதி குத்தூசியா பேகம் சாஹிபா உடையதாகும். இவர்கள் மதிப்பிற்குரிய சையீதா நவாப் அமத்துல் ஹபீஸ் பேகம் சாஹிபா மற்றும் நவாப் அப்துல்லா கான் சாஹிப் ஆகியோரின் மகளாவார்கள். இவர்கள் 1927ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்தார்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி ரப்வாவில் உள்ள தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் வைத்து இவர்களது வஃபாத் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களது குழந்தை பருவம் காதியானில் சிறந்த மார்க்க சூழலில் கழிந்தது. அங்கேயே இவர்கள் கல்வி கற்றார்கள். பார்ட்டிஷன் போது அவர்களுக்கு வயது 20. அப்போது அவர்கள் காதியானில் இருந்து ஹிஜ்ரத் செய்து லாகூர் வந்து சேர்ந்தார்கள். காதியானில் வைத்து லெஜனா மற்றும் நாசிராத் மத்தியில் இவர்களது தொண்டு இருந்து வந்தது. இங்கு இவர்களது தொண்டுகள் இருந்து வந்தது. இவர்கள் மிர்தா குலாம் காதிர் ஷஹீத் அவர்களின் தாயார் ஆவார்கள். அவர்கள் தமது ஒரு கட்டுரையில் இவ்வாறு எழுதுகின்றார்கள், அதை கூறுவது அவசியமானது என்று நான் கருதுகின்றேன். அவர் எழுதுகின்றார்கள், மிர்தா குலாம் காதிர் அவர்களின் ஷஹாதத்திற்கு பிறகு ஒரு பழைய கசங்கிய காகிதம் ஒன்று என் முன்னால் இருக்கின்றது. இது 12 அல்லது 15 வருடம் பழமையான தாளாகும். இதில் ஒரு துவா எழுதப்பட்டிருந்தது. அதை நான் கவிதையாக்க முயற்சி செய்திருந்தேன். ஆனால் நான் கவிஞர் அல்ல. ஆனால் உணர்வுகளால் உந்தப்பட்டவளாக நான் கவிதை கூற முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் அது முடியவில்லை. அந்த கவிதை வரிகள் இவையாகும். ஒளியிலும் பிரகாசத்திலும் இவர்களில் ஒருவர் மற்றவரை விட சிறந்து விளங்க வேண்டும். வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களைப் போன்று இவர்கள் இருக்க வேண்டும். இந்த தலைமுறையில் பெருமைக்குரியவர்கள் பிறக்க வேண்டும். இது எனது துவாவாகும். எனது நேசத்திற்குரியவனே, இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த 4 வரி கவிதையில் எதுகை மோனை ஆகியவை இல்லாமல் இருந்தது. அது என் உணர்வுகளால் நிரம்பி இருக்கின்றது. நான் எதனை உரைநடையில் எழுதியிருந்தேனோ அது இதுவாகும். இறைவா, எப்போதும் எனது துவா இதுவாகத்தான் இருந்திருக்கின்றது. எனது மடியில் வளர்ந்தவர்கள் உனக்காக அர்ப்பணமாகிவிட வேண்டும். நேரம் வருகின்ற போது எதிரிகள் இவர்களது தலையை வெட்டி விடுவதிலிருந்தும் இவர்களை நீ விலக்கி வைக்காதே.
உனது கட்டளை இல்லாமல் விருப்பங்களுக்கு எத்தகைய உண்மையான தன்மையும் இருக்க முடியாது. உனது கட்டளையின்றி எந்த ஆதரவும் கிடைக்க முடியாது. இறைவா, எனது துவாவை கேட்பாயாக. எனது மகன்களில் ஒருவர் மற்றவரை விட ஒளிமிக்கவராகவும் சிறந்தவராகவும் திகழ வேண்டும். வானத்தில் நிலவை போன்றும் நட்சத்திரங்கள் போன்றும் அவர்கள் பிரகாசிக்க வேண்டும். அவர்களது தலைமுறையிலிருந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்பவர்களும் பிறக்க வேண்டும். இதுவே எனது வேண்டுதலாகும். அதை ஏற்றுக்கொள்பவன் நீதான். விதியை எழுதக்கூடியவனே, எனது பிள்ளைகளுக்காக ஆயுளையும் செல்வத்தையும் நட்பாக்கியங்களையும் எழுதிவிடு. இவர்கள் கூறுகின்றார்கள், காதிரின் குர்பானிக்கு சில நாட்கள் முன்னதாக எனது பழைய காகிதங்களில் இருந்த எனது துவா எனக்கு தென்பட்டது. நான் அதை எத்தகைய உணர்வுடன் செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ்வே, நான் இவருக்காக அவர் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று வேண்டியுள்ளேனே என நினைத்து சில நொடிகள் எனது உள்ளம் நடுங்கியது. அப்போது உள்ளே இருந்து ஒரு பெண் இவ்வாறு கூறினாள், அல்லாஹ்வே, சிறுவயதில் இவரிடமிருந்தோ அல்லது என்னிடமிருந்தோ இந்த தியாகத்தை நீ பெறக்கூடாது. இறைவா, இவர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று நான் துவா செய்தேன். எனது துவா கபூலாகிவிட்டது. அவர் இளைஞராக இருக்கும் போதுதான் அல்லாஹ் அவரிடமிருந்து இந்த தியாகத்தை பெற விரும்பியுள்ளான் என்பதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இளைஞராக இருக்கும்போது எனது மகனை அவன் என்னிடமிருந்து பிரித்து எடுத்து விடுவான் என்பது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தியாகம் எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அதே அளவு நற்கூலியும் பெரிதாக இருக்கும். எவ்வாறு இருப்பினும் மகனது தியாகத்தை பார்த்து அவர்கள் மிகுந்த தைரியத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். நானே அதற்கு சாட்சியாக இருக்கின்றேன். மிகவும் தைரியத்துடன் அவர்கள் இந்த துன்பத்தை சகித்துக் கொண்டார்கள். இவரிடம் துக்கம் விசாரிப்பதற்காக நான் இவரிடம் சென்ற சமயத்தில் மிகுந்த புன்சிரிப்புடன் இவர்கள் காதிர் ஷஹீதுடைய சிறப்புகளை பற்றி கூறினார்கள். மிகுந்த தைரியத்தை வெளிப்படுத்தினார்கள். என்னுடன் கடித தொடர்பு வைத்திருந்தார்கள். கடைசியாக அவர் எனக்கு எழுதிய கடிதத்திலும் கூட இந்த சொற்றொடர்தான் இருக்கின்றது, அல்லாஹ் எனக்கும் எனது சந்ததிகளுக்கும் தக்வாவை வழங்குவானாக. ஹதரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது துவாக்களுக்கு வாரிசாக்குவானாக. அவர்களது தலைமுறையில் வந்ததற்குரிய உரிமையை நிறைவேற்றுபவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. இந்த துவா அவர்களது எல்லா சந்ததிகளுக்காகவும் அவர்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் நிறைவேறும்படி அல்லாஹ் செய்வானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று அவர்கள் காதிர் ஷஹீதின் தாயார் ஆவார்கள். அவர்களது மகன்கள் இறைவனுக்காக அர்ப்பணமாகிவிட வேண்டும் என்பது அவர்களது விருப்பமாக இருந்தது. 2 மகன்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். காதிர் ஷஹீத் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஷஹாதத்தில் உயர் தகுதியை அவர்கள் பெற்றார்கள். இவர்களுக்கு காதிர் ஷஹீதின் மீது அதிகமான அன்பு இருந்தது. வீட்டில் பல இடங்களில் ஷஹீதின் புகைப்படத்தை இவர்கள் தொங்கவிட்டிருந்தார்கள். இவரது பொறுமை பற்றியும் தைரியமாக செயல்படுவது பற்றியும் நான் கூறியிருந்தேன். காதிர் ஷஹீதின் ஜனாதா எடுக்கப்பட்ட சமயத்தில் கூட அழுவதற்கு பகரமாக அவர்களது நாவில் ஜஸாக்கல்லா காதிர், ஜஸாக்கல்லா காதிர் என்ற சொற்களே இருந்தன. அதாவது அவர்களது மகன் காதிர் அவர்களுக்கு மிகப்பெரிய தகுதியை வழங்கிவிட்டார். அதன் காரணமாக அவர் ஷஹீதின் தாயார் என்று அழைக்கப்பட்டார். அவர்களது விருப்பம் நிறைவேறியது. அல்லாஹ் இவர்களை மன்னித்து இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களது தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது கணவரான மதிப்பிற்குரிய சாஹிப்சாதா மிர்சா மஜீத் அகமது சாஹிப் அவர்களும் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள். முதியவராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் இவருக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இவர்களது சந்ததிகளுக்கு இவர்களது நன்மைகளை தொடர்ந்து நீடித்திருக்கும்படி செய்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. இன்னொரு ஜனாதா பாவல்பூர் மாவட்டத்தை சார்ந்த சௌத்ரி நசீர் அகமது சாஹிபுடையதாகும். சௌத்ரி நசீர் அகமது சாஹிப் அவர்கள் ஹோஷியார்பூரில் வசித்து வந்த சௌத்ரி நூர் முகமது சாஹிபுடைய மகனாவார்கள். 1933ஆம் ஆண்டு இவர்கள் பிறந்தார்கள். ஆகஸ்ட் 28ஆம் தேதி இவர்கள் வஃபாத்தானார்கள். பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் படித்த பிறகு நீர்ப்பாசன துறையில் இவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். அங்கிருந்தவாறே ஓய்வு பெற்றார்கள். அல்லாஹ்வின் அருளால் 1965 1965ஆம் ஆண்டிலிருந்து 1967ஆம் ஆண்டு வரை ரஹீம்யார் மாவட்டத்தில் ஹுத்தாமுல் அஹமதியாவின் காயிதாகவும் 1983ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரை பாவல்பூர் மாவட்டத்தின் ஜமாத்தின் தலைவராகவும் ஜமாத்தின் அமீராகவும் தொண்டு செய்வதற்குரிய தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது.
2004 ஆண்டு இவர்கள் ஹிஜ்ரத் செய்து ரபுவா வந்து விட்டார்கள். 1974 ஆண்டு எதிரிகளின் எதிர்ப்பையும் இவர்கள் சந்திக்க நேர்ந்தது. இவர்களது டைரியின் ஒரு பக்கத்தில் இவர்கள் எழுதுகின்றார்கள், 1974 ஆண்டில் அஹமதியா ஜமாத்திற்கு எதிராக பாகிஸ்தான் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு ஆரம்பமானது. அந்த நாட்கள் நான் பாவல்பூரில் எனது தம்பி பஷீர் சாஹிபின் பெட்ரோல் பங்கை கண்காணித்து வந்த சமயமாகும். ஏனென்றால் பஷீர் சாஹிப் இரத்த அழுத்தத்தின் காரணமாக உடல்நலமின்றி இருந்தார்கள். 1974 ஆண்டில் நிலவிய குழப்பங்கள் காரணமாக மௌலவிமார்கள் மக்களை தடுத்தனர். எவரையும் பெட்ரோல் பங்கிற்கு அருகில் வரவிடவில்லை. பெட்ரோல் பங்கிற்கு செல்லும் வழியில் கஃபன் அணிந்துள்ள இளைஞர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். அங்கு ஒரு அகமதி இளைஞர் பெட்ரோல் போடுவதற்காக வந்த சமயத்தில் அவரது மோட்டார் சைக்கிளை வாங்கி அதை எரித்து விட்டார்கள். இவர்கள் மீதும் அதிகமாக அநீதி இழைக்கப்பட்டது. இவர்கள் மீது எண்ணெயை வீசினர், ஏசி பேசினர். இவர் மீது கொடுமை இழைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட துன்பங்களை சகித்துக் கொள்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். இவர்களது மனைவி எழுதுகின்றார்கள், இறுதி நேரம் வரை ஜமாத் தொண்டுகளை இவர்கள் செய்து வந்தார்கள். கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்திலும் கூட கடைசியாக கதா துறையில் இவர்கள் காசியாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். கதாவின் தீர்ப்பை இறுதியாக அவர்கள் எழுதி அதை நூல் வைத்து தைத்து என்னிடம் தந்தார்கள். யாரும் இதை படிக்க கூடாது, கதா அலுவலகத்திற்கு இதை அனுப்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள். இறுதியாக நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் அதிகமாக அவர்களுக்கு கஷ்டம் இருப்பது தெரிய வந்தது. பேசுவது சிரமமாக அவர்களுக்கு இருந்தது. அப்போது நான் அவர்களிடம், அதிகமாக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள், எனவே என்னால் பணிகளை செய்ய முடியாது என்று ஹசரத் சாஹிபிற்கு எழுதிவிடுங்கள் என்று கூறினேன். இதை கேட்ட அவர்கள், இறுதி மூச்சு உள்ளவரை இந்த பணிகளை செய்து கொண்டே இருப்பேன் என்று கூறினார்கள். இவர்கள் பல்வேறு சிறப்பான நற்குணங்கள் உடையவராக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் இவர்களது தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளை நன்மைகளில் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இறுதியாக நான் அறிவிக்கும் ஜனாதா சிரியாவை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஃபராஸ் மஹமூத் சாஹிபுடையதாகும். டமாஸ்கஸில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் அங்கு நிலவும் கலவரம் காரணமாக இவரது ஷஹாதத் நிகழ்ந்துள்ளது. முதலில் இவரது சடலத்தை பற்றி தெரியாமல் இருந்தது. இவரது சடலம் ஆகஸ்ட் 30 கிடைத்தது. அவரை நல்லடக்கம் செய்ய முயற்சி செய்யும் சமயத்தில் புதைக்கப்படும் இடம் கற்களால் நிரம்பியிருந்ததால் அந்த நிலத்தை தோண்ட முடியவில்லை. மறுநாள் அங்கு வசித்து வந்தவர்கள் இந்த கலவர சமயத்தின் போது ஷஹீதானவர்களை அடக்கம் செய்த போது இவரையும் அங்கு அடக்கம் செய்தார்கள். இவர்கள் 8 மாதத்திற்கு முன்னால் பைய செய்திருந்தார்கள். இவருக்கு வயது 35. கூலி வேலை செய்து 8 மாதங்களாக மிகுந்த பற்றுடன் இவர்கள் அகமதியத்துடன் உள்ள தொடர்பை பேணி வந்தார்கள். அல்லாஹு தாலா இவர்களது தகுதியை உயர்த்துவானாக. இவரோடு மக்ஃபிரத்துடன் நடந்து கொள்வானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர்கள் அனைவரது ஜனாசா காயிப் தொழுகை ஜும்மா தொழுகைக்கு பிறகு நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه
يستجب لكم ولذكر الله